கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்ப்போம். இது யாரும் தெரியுதா? தெரியலையா? கீழே முட்டி போட்டு உட்கார்ந்துருக்காருல, கீழே முட்டி போட்டு உட்கார்ந்துருக்காருல, அவர் யாரு? எடப்பாடி தலைவர். அவருக்கு தலைவர் வந்து அவருக்கு செல்ல பேர் வச்சிருக்காரு. இனிமே எடப்பாடி பழனிசாமி கூப்பிடாதீங்க, பாதம் தாங்கி பழனிசாமி. அவருக்கு தேவை ரெண்டு காலு, மனுஷ காலா இருந்தாலும் சரி, நாற்காலியா இருந்தாலும் சரி, ரெண்டே காலு தான். இப்படிதான் முதலமைச்சர் ஆனார் இவரு. நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, இவர் முதலமைச்சர் ஆகணும் தேர்ந்தெடுத்தீங்க. எவ்வளவு அழகா படுத்திருக்காரு பாத்தீங்களா? இத போய் கேட்டா, அதாவது இந்திய வரலாற்றிலேயே இல்லமா, உலக வரலாற்றிலேயே யாராலையும் மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு புகைப்படம்னா இந்த புகைப்படம் தான். இப்படிதான் அந்த மனுஷன் முதலமைச்சர் ஆனாரு. இதை கேட்டா பத்திரிகையாளர் போய் கேட்கறாங்க, என்னங்க உதயநிதி வந்து நீங்க போய் தவிழ்ந்து போன போட்டோவை போய் காட்டுறாரு, உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணாரு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமா, நான் தவிழ்ந்து தான் போனேன், அதுல என்ன தப்பு இருக்கு? நடுவில் 3 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, அது பக்கத்துல ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு, அந்த அம்மா காலை எப்படிதான் பிடிக்கிறது, தவழ்ந்து போனதான் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சொல்றாருமா. அதாவது நான் சவால் விடுறேன், இப்ப அதாவது என்ன பண்ணாருமா, அம்மா சசிகலா அம்மா காலை பிடிச்சு முதலமைச்சர் ஆனாரு. முதலமைச்சர் ஆன உடனே என்ன பண்ணாரு, அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. சசிகலா அம்மா தண்டனை பெற்று சிறைச்சாலை போயிட்டாங்க. போன உடனே என்ன தெரியுமா சொன்னாரு? யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குன்னு பார்த்து அம்மையார் சசிகலா அம்மையாருக்கே பச்சை துரோகம் பண்ணவர் தான் இந்த பாதம் தாங்கி பழனிசாமி. அம்மையார் சசிகலாவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மக்கள் இல்லமா, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே அனைத்து மாநில உரிமைகளையும் பாஜக கிட்ட அடகு வச்சு மக்களுக்கு பச்சை துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அப்போ 2021 நீங்க தேர்ந்தெடுத்து நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அப்போ உங்களுக்கு தெரியும், கோவிட் பெருந்தொற்று 2வது அலை, செகண்ட் வேவ் ஞாபகம் இருக்கா? மோடி என்ன பண்ணாரு? மோடி வந்து உங்க பார்த்தாரா? பிரதமர் வந்து பார்த்தாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை விட்டு யாரும் வெளில வராதிங்க, வீட்டு கதவை தாப்பா போட்டுக்கோங்க, வீட்டுக்குள்ள யாரையும் விடாதீங்க, ஒருத்தர் பார்க்காதீங்க, நீங்க தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்வோம் சொன்னாரா இல்லையாமா? ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணாரு, எல்லாரும் அமைதியா விலகு பிடிச்சிட்டு வெளில வாங்க, எல்லாரும் பெல் அடிங்க, ஒரு கையில விலகு பிடிச்சுக்கோங்க, ஒரு கையில மணியை பிடிச்சு பெல் அடிங்க, கோவிட் வைரஸ் இந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஊர் போயிடும் சொன்னவர் தான் அப்ப இருந்தக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? கோவிடுக்கு ஊசி போட்டா மட்டும்தான் தீர்வுன்னு அவரே ஊசி போட்டுக்கிட்டு மருத்துவ விழிப்புணர்வு காட்டுறேன். மருத்துவ விழிப்புணர்வுக்காக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பிபி கிட் போட்டுக்கிட்டு கோவிட் வார்டுக்குள்ளேயே போய் அங்க அவங்களுக்கு சரியான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்க எதிர்கட்சிகள்? நிதி இல்ல, கண்டிப்பா இவர் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற மாட்டாருன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து முதல் 5 கையெழுத்து போட்டாருமா. முதல் கையெழுத்து என்ன? தேர்தல் வாக்குறுதியில சொன்ன கையெழுத்து, பெட்ரோல் விலை 3 ரூபாய் கம்மி பண்ணாரா இல்லையா? ஞாபகம் இருக்காமா? மறந்துட கூடாது. அதே மாதிரி இங்க வந்து இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? உபயோகப்படுத்துறீங்களாமா? இப்ப எங்க பார்த்தாலுமே பிங்க் பஸ் தான், எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிரும் குழந்தைகளும் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள். இப்ப யாரும் பிங்க் பஸ் சொல்றது இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.